Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாகம் தீர்க்கும் தாமிரபரணியை தலை மூழ்கி விட்டதா திமுக அரசு என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தாகம் தீர்க்கும் தாமிரபரணியை தலைமூழ்கி விட்டதா என நயினார் நாகேந்திரன் கேள்வியினை தொடுத்திருக்கிறார். 5 மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வந்த தாமிரபரணியில் கழிவுநீரை கலக்கவிட்டது ஆளும் அரசு என்றும், மக்களின் அடிப்படை தேவையை முற்றிலுமாக ஆளும் திமுக அரசு அழித்து விட்டது என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வியினை தொடுத்திருக்கிறார். நீர்நிலைகளை பாதுகாக்க தவறிய திமுக அரசு நீர்வளத்துறையை தனியாக அமைத்தது ஏன் எனவும் நயினார் நாகேந்திரன் கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். நீர் ஆதாரங்களை அலட்சியமாக கையாளும் திமுக அரசின் செயல்பாடு புரியாத புதிராக உள்ளது என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், தற்பொழுது நயினார் நாகேந்திரன் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். தாமிரபரணியை தலை மூழ்கிவிட்டதா திமுக அரசு என்று, அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்கும் விவசாய தேவைக்கும் மிகவும் இன்றியமையாத ஒரு நதி என்றால் அது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த தாமிரபரணி ஆறு தான். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் துவங்கி தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயலில் கலக்கக்கூடிய இந்த ஜீவன் நதியான தாமிரபரணி வற்றாத ஜீவநதி என்ற பெயர் பெற்ற ஒரு தாமிரபரணி நதி. இது கடந்த சில வருடங்களாகவே நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வீடுகளில் இருந்து வரக்கூடிய கழிவு நீர்கள் நெல்லை தாமிரபரணி ஆற்றில் கலப்பதை கண்டு பல சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தியிருந்தார்கள். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த மதுரை கிளை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் புகழேந்தி மற்றும் சுவாமிநாதன் ஆகியோர் கடந்த 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நேரடியாக வருகை தந்து தாமிரபரணி ஆற்றில் 4 இடங்களில் நேரில் ஆய்வு செய்திருந்தார்கள். அப்பொழுது நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இருந்து வரக்கூடிய கழிவு நீர்கள் எந்த ஒரு சுத்திகரிப்பும் இல்லாமல் நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் கலப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். இது தொடர்பாக நமது தமிழ் தினம் தொலைக்காட்சியும் அவ்வப்போதைய செய்தியில் வெளியிட்டிருந்தோம். நேற்றைய தினம் தகுந்த ஆதாரங்களுடன் நெல்லை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு 28 கோடி ரூபாய் அபராதம் விதித்த அது தொடர்பாகவும் நேற்று தினம் நம்ம தமிழ் தினம் தொடர்பாக இன்று தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது எக்ஸல பக்கத்தில் தாமிரபரணி ஆற்றை தமிழக அரசு முறையாக கவனிக்கவில்லை என்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை பதிவு செய்து ஒரு ட்விட்டரில் பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக தாமிரபரணி ஆறு சேரிலிருந்து வருவதாகவும் 5 மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்கு உயிர் நாடியாகவும் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய தாமிரபரணி ஆற்றில் தற்போது கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதாகவும் தனது எக்ஸல பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழக அரசு அது மட்டும் இல்லாமல் நெல்லை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் கே நேரு உட்பட பல்வேறு அமைச்சர்களும் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றில் ஆய்வு செய்ய வந்தாலும் தற்போது வரை நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் கலக்கக்கூடிய கழிவுநீரை சுத்திகரிப்பு இல்லாமல் கலக்க செய்யப்படுவது ஒட்டுமொத்த மக்களிடம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. நெல்லை மாவட்டம் மட்டுமல்லாமல் சுற்று வட்டாரத்தில் கூடிய 5 மாவட்ட மக்களின் பிரதான கோரிக்கையாக இருப்பது என்னவென்றால் தாமிரபரணி ஆற்றை விரைவில் மீட்டெடுக்க வேண்டும் என்பதை இப்பகுதி பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.